அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிறது யாருன்னு சொன்னா இவரை அருள் ராஸ்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜின் வைத்தியர், ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபர். இப்போ அவர்கிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்கலாம். அவரை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் என்னன்னு சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். உங்களுடைய பேர்? முகமது ரஸ்மி. முகமது ரஸ்மின். அப்போ அருள் அப்படின்னு சொல்ற பேர் எதுக்காக சொல்றாங்க? அது என்ன செல்லம்மா தான் கூப்பிடுவாங்க. செல்லமா அருள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி, ஜின்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜின்கள் குர்ஆன்ல வந்ததுதான். குர்ஆன்ல சொல்லப்பட்டது. சரி, இப்ப ஜின்களை வச்சு நீங்க என்ன மாதிரியான வைத்தியங்கள் நீங்க செய்றீங்க? சூனியங்களை வெட்டுறோம். அடுத்தது புதையல்கள் எடுக்க மாட்டேன். எப்படி நான் எடுக்க போக மாட்டேன். வயிற்று வலிகள், தலைவலிகள், படிப்பு குறைவாகள் எல்லாத்துக்கும் நான் பார்த்து செஞ்சு கொடுக்குறேன். ஓகே, அதாவது இந்த புதையல் சம்பந்தமான அந்த விஷயங்களுக்கு போக மாட்டீங்க. சட்டவிரோதமான வேலைக்கு நீங்க போக மாட்டேன். அது நல்ல சிறந்த ஒரு விடயம். அடுத்தது தான் இப்போ ஒரு நபர் உங்கள்கிட்ட ஒரு எனது வீட்டில் ஒரு சூனியம் ஒன்று செய்யப்பட்டிருக்குது, இதை நீங்கள் இந்த சூனியத்தை வெட்டணும், அந்த சூனியத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் எந்த மாதிரியான பொருட்கள் அந்த சூனியத்தை இல்லாமாக்குறதுக்கு எந்த மாதிரியான பொருட்கள் கேட்பீங்க? உங்களுக்கு தேவைப்படும் என்ன மாதிரியான பொருட்கள் தேவைப்படும்? தேசிக்காய் தேவைப்படும், வாழைப்பழம் தேவைப்படும். இது ரெண்டு தான் எனக்கு தேவை. தேசிக்காயும் வாழைப்பழமும் இருந்தால் நீங்கள் அந்த சூனியங்களை இல்லாமாக்கு. சரி, இப்ப தொழில் சம்பந்தமான விடயங்கள் உங்கள்கிட்ட கேட்கலாம். தொழில் சம்பந்தமான விடயம் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலாம். என்ன சொன்னா, ஒரு வியாபாரி அவருடைய வியாபாரத்துல மிகவும் நஷ்டம் அடைஞ்சு கொண்டே போறாரு. இப்ப அதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது பரிகாரம் இருக்குதா? அவருடைய வியாபாரத்தில் அவர் முன்னேறக்கூடிய அளவுக்கு சரி பரிகாரம் உங்கள்கிட்ட இருக்குதா? என்ன மாதிரியான பரிகாரம் இருக்குது உங்கள்கிட்ட? அதுக்கு என்ன செய்வேன், சல்லி எனக்கு வேணும் அவர கையால. அவர கையால உங்களுக்கு சல்லி எவ்வளவு சரி தரணும்? நான் செல்ல பண்ணி அவங்க கேட்கணும். அதாவது அவருடைய கையால உங்களுக்கு எவ்வளவு சரி பணம் உங்களுக்கு தரணும், நீங்க சொல்ற மாதிரிக்கு அவர் கேட்கணும். என்ன மாதிரியான செயல்களை நீங்க அவருக்கு சொல்லுவீங்க? கடையை ஒரு நாளைக்கு மூடணும். அப்பதான் எனக்கு கண்டுபிடிச்சது ஒன்று. மற்றது ஒரு நாள் முன்ன போதும் தெரிபிடிச்சிருவேன். தெரிபிடிச்சி விளக்கம் எல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கடை நடத்துறதுக்குரிய முறை நடவடிக்கை செய்வீங்க. அதுதான் நான் கேட்கறது என்ன மாதிரியான விடயங்களை நீங்க செய்வீங்க? அதாவது சாத்து, அந்த மந்திரங்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிக்கு என்ன மாதிரியான விடயங்களை நீங்க செய்வீங்க? நான் குர்ஆன் ஆயத்து தான் ஓதுவேன். குர்ஆன் ஆயத்து. இப்ப திடீர்னு சொல்லி ஒரு ஆள் உங்கள்கிட்ட வாராரு, அவசரமான ஒரு சிகிச்சை, அதாவது ஒரு வயிற்று வலி ஒன்று அந்த வயிற்று வலியை உடனே போக்கணும். அதுக்கு நீங்க செய்யக்கூடிய வைத்தியம் எதுவாக இருக்கும்? நான் தண்ணியை ஓதி கொடுத்துட்டால் இல்லாம போயிடும். அதான் வைத்தியம். நீங்க தண்ணி ஓதி கொடுத்தால் அந்த தண்ணியை குடிச்சால் அந்த நோய் இல்லாம போகும். நேரம் தேசிக்காய் தேடவும் மாங்காய் தேடவும் மேலே. அது சரி, தேசிக்க மாங்காய் தேடையில் அந்த டைமுக்கு. இப்போ அடுத்த இதான் என்னன்னு சொன்னா, சில வீடுகளில் சூனியங்கள் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சொல்லுவாங்க என்ன சொன்னா, இந்த வீட்டில் படுக்கை இல்லாது, இந்த வீட்டில் சைத்தான் இருக்குது, இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படியான வீடுகள் இருக்கும் போது மக்கள் உங்களுக்கு சந்திச்சு உங்கள்கிட்ட எப்படியான விடயங்கள் பேசுவாங்க இல்லையா, அதுக்கு மக்களுக்கு என்னத்தை நீங்க சொல்ல விரும்புறீங்க, தெரியப்படுத்துறீங்க மக்களுக்கு? அது கொடுக்க வேண்டியது ஆடோ இல்லை மாடோ கொடுக்கலாம். அதை அவங்க சாப்பிடக்கூடாது. வீட்டுடைய ஆட்கள் சாப்பிடக்கூடாது. வீட்டுடைய உடையாட்கள் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆடு சரி மாடு சரி கொடுக்கலாம். ஒரு பரிகாரம். அந்த ஆட்டு இறைச்சியோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டு மாட்டு இறைச்சியோ அவங்க சாப்பிடக்கூடாது. அப்ப அந்த இறைச்சிகளை என்ன செய்யணும்? இப்ப ஒரு மாடுண்டா இருக்கிறாங்க, அந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு மாடுண்டா இருக்கிறாங்க, அந்த மாட்டு இறைச்சி என்ன செய்யணும் அவங்க? காரணம் என்னென்றால் அவங்க அதை கொடுத்து முடிஞ்சால். இப்ப அதுதான் கேட்கிறேன்னா, அந்த இறைச்சை எங்க கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்? அது கொடுக்கணும், அடுத்த வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும். அதாவது அந்த இறைச்சை பொதுவா எல்லாருக்கும் கொடுக்கலாம். கொடுத்தால் அவங்களோட அந்த பேய் பிசாசுகள் சைத்தானுகள் எல்லாம் போயிடும்.
இப்போ இதே மாதிரிக்கு சில வீடுகளில் சில தொழில் செய்யக்கூடிய தொழிற்சாலைகளில் வந்துட்டு அந்த சூனியம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அந்த எங்களுக்கு சூனியம் செஞ்சிருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து எங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம், எங்களோட வீடுகளில் பிரச்சனை, எங்களுக்கு சூனியம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. இப்போ அதை மாதிரிக்கு மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு சூனியம் என்பது அது மக்கள் செய்தது, அது பொறாமைக்கு மீக்கும், போட்டிக்கு மீக்கும். அதுகளாக இளமாக்கலாம். நாங்கள் செய்ய வேண்டிய அதுக்கு ஒரே வழி, குருவான் எப்போதும் மோதல் வீட்டில் ஓதுபடுகா இல்லை. அதுக்கு காரணம் மற்றது ஃபோன் தான் கைக்கு கொடுக்க கூட. இப்போ மக்கள் இதை பார்க்கு ஃபோனத்தை காரணம் தெளிவில்லாதது. தெளிவாயிருங்கோ, தெளிவத்தை நாங்கள் படுத்துவோம். என்ன பார்த்தா கேவலப்படுத்தாங்க, ரோட்டில் போகலாது, அங்கேயா இங்கேயா மட்டும் ஏன் மனசை போட்டு கொள்ளுவீங்கோ. நான் சித்திரம் பண்ண இதா இருக்கும் இல்லையே, என் வேலை இதா இருக்கு தான் தெரியும். உண்மையத்தான் நான் சொல்லு, பொய் இல்லை, நிஜம் உண்மை. என் வெளிச்சந்தான் நீங்க அதை காட்டுறவங்க நான் துடிச்சேன், அவனுக்கு என்ன பிடிச்சா துடிச்சானுகள். உண்மை தெரியாம துடிச்சல தான், உண்மை தெரிஞ்சுதான் நான் துடிச்சியே. என் வேண்டா இருக்கும் தேடல அது. என் ஓட்டமும் அப்படித்தான், என் தலையும் அப்படித்தான். என்ன சீண்டினால் விடமாட்டேன், யாரையும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். என் நண்பனுக்கு ஒன்று உண்டால் தலையிச்சா வேலை இச்சாது, அது மாதிரிதான் வரும். இவருடைய விடய மீனேஷனை வந்துட்டு சில விடயங்களை இவர் செஞ்சு கொண்டு போறாரு. அதாவது வைத்தியம் அப்படின்னு சொல்ற சில விடயங்களை இவர் செஞ்சு கொண்டு போறாரு. ஆனால் ஒரு சில நபர்கள் வந்துட்டு இவரை வந்துட்டு சும்மா ஒரு காமெடி பீஸ் மாதிரிக்கு ஒரு சில நபர்கள் இவரை வந்துட்டு சும்மா அப்படி வச்சு சும்மா கேலி கிண்டல் பண்றது, அது வந்துட்டு இவருடைய மனதில் வந்துட்டு அது ஆழமா புதைந்து ஒரு ஆதங்கமா இருந்து கொண்டிருக்குது. அதனால வந்து நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் என்ன வந்துட்டு, அப்படி எந்த ஒரு மனிதனையும் தயவு செய்து அந்த மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு தள்ளபானம் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம மக்கள்கிட்ட சொல்லக்கூடியதாக இருக்குது. காரணம் என்னன்னா, இவர் வந்து உண்மையிலேயே வந்துட்டு ஜின்களை வந்துட்டு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் நோய்களை வந்துட்டு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் இந்த சூனியங்கள் அதை மாதிரிக்கு விடயங்கள் செய்திருந்தால் அந்த விடயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபர். அதை சூட்டி நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரிக்கு செயல்பாடுகளை செய்யலாம். இப்பொழுது இந்த வீடியோவை இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்கிறோம். இதனுடைய பாகம் 2 தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சு கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.